இன்றைக்கு மதுரை என்றால் வீரமிகு பூமி. ஜல்லிக்கட்டு பெயர் பெற்றது இந்த மதுரை மண், மதுரை மாவட்டம். அப்படி வீரமிகு விளையாட்டு வீரர்கள் ஜல்லிக்கட்டு போட்டியிலே கலந்து கொண்டு தங்களுடைய வீரர்களை இன்றைக்கு ஊக்குவிக்கின்ற அரசாக அதிமுக அரசு அமைந்தவுடன் செயல்படும். இன்றைய தினம் நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல இன்றைக்கு ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடிய பகுதியிலே முதலிலே அந்த கோவில் காளைகளை அவிழ்த்து விடுவார்கள். அதற்கு பிறகு அந்த பகுதி கிராமத்தை சேர்ந்த நம்முடைய ஜல்லிக்கட்டு காளைகளை அந்த ஜல்லிக்கட்டு அமைப்பை சேர்ந்தவர்கள் இந்த போட்டி நடத்துவார்கள். அரசு கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டு அந்த அரசாங்கம் யாருக்கெல்லாம் அந்த ஜல்லிக்கட்டு போட்டியிலே கலந்து கொள்கின்ற காளைகளுக்கு டோக்கனை வழங்கி அதிலே லஞ்சம் பெறுகின்ற அரசு எந்த முறையை பின்பற்றி இந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடந்ததோ அதை பின்பற்றும் என்று இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதே போல கோரிக்கை வைத்திருக்கின்றீர்கள். அவனியாபுரம் என்று சொன்னால் ஜல்லிக்கட்டுக்கு பெயர் பெற்ற ஊர் அவனியாபுரம். இந்த பகுதியிலே இங்கே ஜல்லிக்கட்டு காளை சிலை அமைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீர்கள், கோரிக்கை வைத்திருக்கிறீர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்தவுடன் உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும். இந்த அவனியாபுரத்திலே ஜல்லிக்கட்டு காளை சிலை அமைக்கப்படும். திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியில் ஒரு பகுதி மதுரை மாநகராட்சியில் இடம்பெற்றிருக்கிறது. அண்மையில் நீங்கள் எல்லாம் பத்திரிகையில் பார்த்துருப்பீங்க. இது உங்க ஊர் பகுதி. இதுல எவ்வளவு பெரிய ஊழல் நடந்திருக்குது என்று நீங்கள் எண்ணி பாருங்க. 200 கோடி ஊழல் மதுரை மாநகராட்சியிலே நடந்திருக்குது. இந்த வீட்டுக்கு போற வரி, வரி, கடை வரி, குப்பையில போதாது குப்பைக்கு வரி போட்டாங்க இந்த அரசாங்கம். அந்த குப்பையில அதுல கூட முறைகேடு செய்த அரசாங்கம் இந்த விடியா திமுக அரசு. ஆக மக்கள் போட்டு அந்த வரியிலே சுமார் 200 கோடி ஊழல் செய்த அரசாங்கம் திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம். நாம சொல்லல, இந்த அரசுக்கு இங்க இருக்கின்ற மக்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையிலே இந்த அரசாங்கமே விசாரிக்கப்பட்டு இதில் முறைகேடு நடந்திருப்பதாக முன்னாள் ஓய்வு பெற்ற அதிகாரிகள், இப்போது இருக்கின்ற சில அதிகாரிகள் இன்றைக்கு கைது செய்யப்பட்டு பத்திரிகையில் வந்த செய்தி. அது மட்டுமல்ல, இந்த மாநகராட்சியுடைய மேயர், அவருடைய கணவர் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இருப்பது இந்த மாநகராட்சிக்கு மேயராக இருப்பது ஒருவர், கைது செய்யப்பட்டது அவருடைய கணவர். எப்படி முறைகேடு நடந்திருக்கு என்று சொன்னால் மேயரை கைது செய்திருக்க வேண்டும். அவர் இல்லாம அவருடைய கணவர் முறைகேடு நடந்திருக்கும், அவருடைய உத்தரவின் பேரில் இல்லாம முறைகேடு நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஆகவே மேயரை காப்பாற்ற வேண்டும் என்று ஆளுங்கட்சியில் இருக்கின்ற அரசாங்கம் மேயருக்கு துணையிலிருந்து கண் துடைப்பு நாடகத்தை இன்றைக்கு அரங்கேற்றுகின்றது. அவருடைய கணவரை கைது செய்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்தவுடன் முழுமையாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு இந்த முறைகேட்டில் யாரெல்லாம் ஈடுபட்டார்களோ அவள் அனைவரும் சட்ட நீதியாக அவளுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, இந்த வரி வீட்டுக்கு மட்டுமில்ல, கடைக்கு மட்டுமில்ல, தமிழ்நாடு முழுவதும் நீங்க பார்த்தீங்கன்னா பல மாநகராட்சியில் அந்த ஊழல் செய்த பணத்தை பிரிப்பதில் ஏற்பட்ட பிரச்சனையின் அடிப்படையில் ஆளுங்கட்சி சேர்ந்த கவுன்சிலர்களே அந்த மேயர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டாடுறாங்க. காஞ்சிபுரத்தில், திருநெல்வேலியில், அதே போல கோயம்புத்தூர், இப்படி பல மாநகராட்சியில் ஆளுங்கட்சி சேர்ந்த கவுன்சிலர்களே அந்த கட்சியின் சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மேயர் மீது
நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்ட அந்த பார்த்திருப்பீர்கள். அப்படிப்பட்ட ஒரு ஊழல் நிறைந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். நீங்க சொல்றது தெரியல, நான் கேட்டுக்கிறேன். அதே போல இன்றைக்கு அங்க மட்டும் இல்ல, பேரூராட்சியிலையும் ஊழல், நகராட்சியிலையும் ஊழல். இப்படி இந்த நகர்பகுதியில் முழுவதும் இந்த வரி வசூல்ல அதிகமாக முறைகேடு நடைபெற்றுவதாக பல புகார்கள் வந்துள்ளன. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் இந்த அனைத்து புகார்களும் விசாரிக்கப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். மக்களிடத்திலிருந்து வரி வசூல் செய்யப்பட்டதை எந்த விதத்திலும் முறைகேடில் பயன்படுத்தப்பட்டிருந்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். அதோட இந்த அரசாங்கம் செயலிழந்த அரசாங்கம் என்பதற்கு பல உதாரணம் இருக்குது. இப்போ நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஒரு நிகழ்வு, இன்றைக்கு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு பாதுகாக்கக்கூடிய டிஜிபி 31ஆம் தேதி ஓய்வு பெற்று விட்டார். அந்த 31ஆம் தேதி ஓய்வு பெறுவதற்கு முன்பாகவே 3 மாதத்திற்கு முன்பாகவே அந்த தகுதி வாய்ந்த டிஜிபி அவருடைய பட்டியலை யுபிஎஸ்சிக்கு அனுப்பி அவர்கள் அதில் 3 பேரை தேர்ந்தெடுத்து மாநில அரசுக்கு அனுப்பி அதில் ஒருவரை மாநில அரசு டிஜிபியா நியமிக்க வேண்டும். இன்றைக்கு தமிழகத்தினுடைய சட்ட ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு டிஜிபிக்கு இருக்குது. அவர்தான் உயர்ந்த பதவி காவல்துறையில். அந்த பதவி கூட உரிய நேரத்தில் நியமிக்க முடியாத ஒரு கைலாகாத அரசாங்கம் திமுக அரசாங்கம். நீங்க பாத்தீங்கன்னா நேற்றைய தினம் இன்னைக்கு புதிதாக ஒரு டிஜிபி பதவி ஏற்றிருக்கின்றார். அந்த தகுதியின் அடிப்படையில் அவர்கள் நியமிக்கவில்லை. 8 டிஜிபிக்கு பிறகு 9வது டிஜிபியாக இருக்கின்ற அவர் பொறுப்பு டிஜிபியாக நியமித்திருக்கின்றார். ஏற்கனவே தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கின்றது. தமிழகத்திலே மக்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. இன்றைக்கு சிறுமி முதல் குறித்த காலத்தில் இந்த டிஜிபி நியமிக்கப்பட வேண்டும். இந்த டிஜிபி ஓய்வு பெறுகின்ற நாள் இந்த அரசுக்கு தெரியும். அப்படி இருந்தும் இந்த அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு தங்களுக்கு வேண்டியப்பட்டவர்களை நியமிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக அவர்கள் இந்த டிஜிபி நியமனத்திலே சரியாக நடந்து கொள்ளவில்லை. அதனால நேற்றைய தினம் பொறுப்பு டிஜிபி பதவி ஏற்கின்ற பொழுது இதற்கு முன்பு இருக்கின்ற 8 டிஜிபிகள் அந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெறவில்லை. அந்த 8 டிஜிபியின் கீழ் தான் தமிழகத்தில் பல துறைகள் அவள் நிர்வகித்து வருகிறார்கள். ஒவ்வொரு டிஜிபிக்கும் ஒரு பகுதி பிரிச்சு கொடுத்துருக்காங்க. பொருளாதார குற்றப்பிரிவுனா அதுக்கு ஒரு டிஜிபி, அதே போல தீயணைப்புனா அதுக்கு ஒரு டிஜிபி. இப்படி 8 டிஜிபிகள் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெறவில்லை என்றால் இந்த அரசு எப்படி மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும்? ஆக காவல்துறையிலேயே ஒரு சரிவு ஏற்பட்டுகின்றது. இப்படிப்பட்ட அரசாங்கம் தொடர வேண்டுமா சொல்லுங்க. இன்றைக்கு ராணுவம் நாட்டை காக்குது, காவல்துறை மக்களை பாதுகாக்கின்றது. மக்களை பாதுகாக்கக்கூடிய உயர்ந்த பதவியில் இருக்கிற டிஜிபிக்கு கூட குறித்த நேரத்தில் குறித்த காலத்தில் நியமனம் செய்ய முடியாதது. அதை பெற்று முறையாக தகுதி வாய்ந்த டிஜிபி நியமிக்க வேண்டும் என்று தெரிவித்தும் கூட இந்த விடியா திமுக அரசாங்கம் அதற்கு உண்டான நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதை நாட்டு மக்கள் உணர வேண்டும். இப்போ ஸ்டாலின் வெளிநாடு போயிருக்கிறார். நல்ல வேலைக்கு சைக்கிள் ஓட்டா இருந்தா சரி. இங்கிருந்து சைக்கிள் ஓட்டுறது தமிழ்நாடு வெளிநாட்டுக்கு போய் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கார். அந்த காட்சியை அந்த காலத்தில் பார்த்தோம். நான் அறிக்கை கூட விட்டேன். இந்த முறையாவது தொழில் முதலீட்டு இருப்பதாக சொல்லி கொண்டு வெளிநாடு சென்றுக்கிறீங்க. இப்பொழுதாவது தொழில் நடைமுறைக்கு வரல. ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பொழுது இதே புரட்சி தலைவி அம்மா தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்ற காலகட்டத்தில் தமிழகத்தில் தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு 98 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இன்றைக்கு நடைமுறைக்கு வந்துவிட்டது. அந்த தொழிற்சாலைகளும் திறக்கப்பட்டு வேலைவாய்ப்பு கொடுக்கப்பட்டுகின்றன. இதனால் தமிழகத்திலே பொருளாதாரம் ஏற்றம் பெற்றுகின்றது. அம்மா வழியில் வந்த அம்மாவுடைய அரசாங்கம் 2019 ஜனவரி மாதம் தொழில் முதலீட்டு மாநாட்டை தமிழகத்தில் நடத்தி 3,05,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு 304 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நடைமுறைக்கு வந்து தொழிற்சாலை கட்டப்பட்டு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம்.
இதுவரை திராவிட முன்னேற்ற கழகத்தில் வெள்ளை அறிக்கை கேட்கிறோம். எப்பொழுது பார்த்தாலும் இருக்கிற நம்முடைய தொழில்துறை மந்திரி சொல்றார், பல லட்சம் கோடிக்கு தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டது, பல நூறு தொழில் நிறுவனங்கள் தமிழகத்தில் வர இருக்கின்றன, பல நூறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டது என்று பத்திரிகையில் தான் செய்தி வருது, ஊடகத்தில் செய்தி வருது. வெள்ளை அறிக்கை கொடுங்க, மக்கள் கேட்கிறாங்க, மக்களை ஏமாற்றாதீங்க. எத்தனை எவ்வளவு தொழில் முதலீட்டு ஈர்த்தீர்கள், என்னென்ன தொழில் வருகிறது, எவ்வளவு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டீங்க, அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்துடைய நிலைமை என்ன, எத்தனை தொழிற்சாலைகள் இந்த அரசு வந்த பிறகு பயன்பாட்டுக்கு வந்திருக்கு என்ற செய்தியெல்லாம் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வெள்ளை அறிக்கை கேட்டா இதுவரைக்கும் வெளியிடவே இல்லை. மீறி கேட்டா திரு ராஜா அவர்கள், தொழில்துறை மந்திரி ராஜா அவர்கள் பேசுறாரு, எடப்பாடி பழனிசாமி வெளிநாட்டில் போய் ஸ்பூன்ல சாப்பிட்டதே பெருசா நினைக்கிறேன்னு சொல்றாரு. நான் போய் வெளிநாடு போய் ஸ்பூன்ல சாப்பிட்டது பெருசா நினைக்கிறேன். ஆமாம், நான்லாம் ஸ்பூன்ல சாப்பிட்டது பெருசு தான். நான் விவசாய குடும்பத்தில் பிறந்தவன், சாதாரண குடும்பத்தில் பிறந்தவன், கையில் சாப்பிட்டு தான் பழக்கம். உங்களை போல உங்க அப்பா மத்திய மந்திரியா இருந்தாரு, நீ செல்வ செழிப்பில் வந்தீங்க, நீங்க தங்க ஸ்பூன்ல சாப்பிடலாம், வெள்ளி பிளேட்ல சாப்பிடலாம். உங்களுடைய தலைவர் திரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய அப்பா வந்து முதலமைச்சர் இருந்தாரு, செல்வ செழிப்பில் இருந்தாரு, அவர் தங்க ஸ்பூன்ல சாப்பிடலாம், இன்றைக்கு வெள்ளித்தட்டில் சாப்பிடலாம். இங்கே இருக்கின்ற மக்களோடு மக்களாக வாழ்ந்துட்டு நாங்களும் ஸ்பூன்ல சாப்பிட முடியாதப்பா, கையில் தான் சாப்பிட முடியும். ஏழை மக்களை சிந்திக்க வேண்டும், ஏழை மக்களை சிந்திக்க வேண்டும். ஏழை மக்களை விமர்சனம் செய்தால் உங்களுக்கு அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற தேர்தலிலே டெபாசிட் கூட கிடைக்குமா? எவ்வளவு திமிர் இருந்தா இந்த பேச்சை பேசணும். நாட்டில் இருக்கிறவங்க எத்தனை பேர் நம்ம ஸ்பூன்ல சாப்பிட்டு இருக்கிறோம், நம்மளாம் ஸ்பூன்லயே சாப்பிடணும். ஏங்க கையில் சாப்பிட்றதுக்கே சாப்பாடு கிடைக்காத மக்கள் தடுமாறிட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் எண்ணிதான் அம்மா உணவகத்தை கொண்டாந்தாங்க. அப்படி மக்களுடைய பிரச்சனையை தெரியாதவர்கள் எல்லாம் அமைச்சராக இருந்தா இந்த நாடு உருப்படியாமா? நாட்டு மக்களுடைய நிலைமை தெரியாதவர்கள் எல்லாம் அமைச்சராக இருக்கிறாங்க. தயவு செய்து ஏழை மக்களை சிந்தித்து பாருங்க, ஏழை மக்களுடைய கஷ்டங்களை சிந்தித்து பாருங்க, அவருடைய நிலைகளை சிந்தித்து பாருங்கள். அவர்கள் இன்றைக்கு வேலைக்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள், இன்றைக்கு முழுமையாக உணவு கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதையெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது, இதை புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது, அம்மா உணவகத்தை கொண்டு வந்து வயிறாக உணவு கொடுத்த தலைவி புரட்சி தலைவி அம்மா. அதை கூட நீங்கள் மூட பார்க்கிறீங்க. அதற்கு முழுமையான பொருள் கொடுப்பதில்லை, தரமான உணவு தயாரிக்க முடியாத சூழ்நிலை. அதை எப்படியாவது மூட வேண்டும் என்று இந்த ஸ்டாலின் மாடல் அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அம்மா உணவகத்தில் பணிபுரிந்த அந்த ஊழியர்கள் அதை குறைத்தாங்க, பணிபுரிகின்ற ஊழியருடைய எண்ணிக்கை குறைச்சாங்க. அந்த அம்மா உணவகத்திற்கு வழங்கப்படுகின்ற பொருளுடைய தரத்தை குறைப்பதற்கு பல்வேறு நடவடிக்கை எடுத்த அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம். இவரெல்லாம் ஏழை மக்களை காப்பாற்றுகிறீர்கள். சிந்தித்து பாருங்க, அண்ணா திமுக அரசு எப்படி, திமுக அரசு என்பது 2011க்கு முந்தி திமுக அரசாங்கம் இருந்தது, 2011 2020 வரைக்கும் அண்ணா திமுக அரசு ஒப்பிட்டு பாருங்கள். ஆக 2011க்கு முந்தி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க? 2011 2020 வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தமிழகம் இந்தியாவிலேயே உயர்ந்த மாநிலமாக வருவதற்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தி தமிழகம் இந்தியாவிலே முதன்மை மாநிலம் என்ற உயர்ந்த நிலைக்கு பாடுபட்ட அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இன்றைக்கு அந்த நிலையா இருக்குது. எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை, கிராமத்திலிருந்து நகர வரை போதைப் பொருள் விற்பனை நடக்காத இடமே இல்லை. இன்னைக்கு இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் போதைக்கு அடிமையாகி இன்றைக்கு சீரழியக்கூடிய நிலை தமிழகத்திலே பார்க்கப்படுகிறது. நான் பல முறை இந்த அரசாங்கத்திற்கு எச்சரிக்கை கொடுத்தோம், அதையெல்லாம் இந்த அரசு காதிலே போட்டுக் கொள்ளவில்லை. அதனால் இன்றைக்கு தமிழகம் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு முதலமைச்சர் ஊடகத்தின் வாயிலாக தெரிவிக்கின்றார், இளைஞர்கள் போதையின் பாதையில் செல்லாதீர்கள் என்று. எப்பொழுது 4 ஆண்டுகள் கழித்து இப்பொழுது பேசுகிறார். அந்த மாணவன், இளைஞர், பொதுமக்கள் போதைக்கு அடிமையாகி சீரழிந்த பிறகு இப்பொழுது குரல் கொடுக்கின்றார் இன்றைய முதலமைச்சர். நாங்கள் சொல்கின்ற பொழுது அதை தடுத்து நிறுத்தியிருந்தால் இன்றைக்கு மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள்
சீரழியக்கூடிய நிலையில் ஏற்பட்டிருக்காது. அப்படி கையிலாகாத அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகின்றேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு எல்லா வகையிலும் ஊழல் ஊழல் நடக்காத துறையே இல்லை. 10 ரூபாய்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஞாபகம் வரும். யாரு தெரியுமா? பாலாஜி, செந்தில் பாலாஜி. இன்றைக்கு தமிழகத்தில் சுமார் 6000 மதுக்கடைகள் இருக்கின்றன. 6000 மதுக்கடையில் ஒரு நாளைக்கு சுமார் 1.5 கோடி பாட்டில் விற்குது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகம் கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலையில் மக்கள் இருக்கிறாங்க. 10 ரூபா அதிகமாக வச்சு தான் அந்த பாட்டிலுடைய விலையை மேலே, பாட்டில் விலைக்கு மேலே 10 ரூபா உயர்த்தி தான் அந்த மதுக்கடையில் விற்பனை செய்கிறாங்க. ஒரு நாளைக்கு 10 ரூபானா ஒரு பாட்டிலுக்கு 1.5 கோடி பாட்டிலுக்கு 15 கோடி இந்த அரசாங்கத்தின் மூலமாக, இந்த அரசாங்கத்திற்கு மேல்மட்டத்திற்கு. அது எதுன்னு மேல்மட்டம்னா யாருக்கு தெரியல. பத்திரிகையில் வர செய்தி, இன்றைக்கு மக்கள் பேசிக்கொள்வது, வலைதளங்களில் வருகிற செய்திகள் மேலிடத்துக்கு போன்னு சொல்றாங்க. ஒரு நாளைக்கு 15 கோடி இந்த ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகமா வச்சு விற்பனை செய்வதனால மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி, 4 ஆண்டுல 22,000 கோடி இந்த ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகமா வச்சு விற்பனை செஞ்சாவே கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு 4 வருடத்தில் 22,000 கோடி ஊழல் செய்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். இந்த அரசாங்கம் தொடர வேண்டுமா? அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இதையெல்லாம் விசாரித்து இதில் யாரெல்லாம் தவறு செய்தார்களோ அவர்கள் மீதெல்லாம் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் சட்ட நீதியாக. இந்த விடியா திமுக அரசு வந்த பிறகு இன்றைக்கு வீட்டு வரி 100% உயர்த்திட்டாங்க. மாநகராட்சியில் கடவரி 150% உயர்த்திட்டாங்க. அதோட குடிநீர் வரி உயர்த்தப்பட்டு விட்டது. இன்றைக்கு குப்பைக்கும் வரி போட்டாங்க. குப்பைக்கு கூட வரி போடுகிற அரசாங்கம் இந்த விடியா திமுக அரசாங்கம். அது மட்டும் இல்ல, மின் கட்டணம் இன்றைக்கு 52% உயர்த்திட்டாங்க. வருஷம் 5% உயர்வு, 3 ஆண்டுல 15% உயர்வு, 67% மின் கட்டணம் உயர்ந்திருக்குது. அதோட கடைக்கு இன்றைக்கு இரவு நேரத்தில் கூடுதலாக கட்டணம் செலுத்த வேணும். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. அதோட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து போச்சு. இன்னைக்கு அரிசி விலை பாருங்க, அண்ணா திமுக ஆட்சியில் பாருங்க 2021 மிந்தி, அதுக்கு பிறகு பாருங்க ஒரு கிலோவுக்கு சுமார் 20 ரூபாய் உயர்ந்திருக்குது. பருப்பு விலை உயரும், எண்ணெய் விலை உயர்வு. ஆனால் பொதுமக்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலைவாய்ப்பு குறைவு, வருமானம் குறைவு, செலவு அதிகம். இதனால சாதாரண குடும்பத்தில் இருக்கின்ற பொதுமக்கள்லாம் கடுமையாக பாதிக்கப்பட்டுட்டாங்க. இதற்கெல்லாம் இந்த அரசு உரிய நடவடிக்கையை எடுக்கவில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது எப்பொழுதெல்லாம் விலைவாசி உயர்கிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த விலைவாசி கட்டுப்படுத்துவதற்காக விலை கட்டுப்பாட்டு நிதி என்ற ஒரு நிதியை ஒதுக்கி, அதுக்காக 100 கோடி ஒதுக்கி கூட்டுறவுத்துறை மூலமாக எந்த மாநிலத்தில் விலை குறைவாக இருக்கிறதோ அந்த மாநிலத்துக்கு சென்று அந்த உணவுப் பொருளை வாங்கி தமிழகத்துக்கு கொண்டு வந்து கூட்டுறவுத்துறையின் மூலமாக அதை விற்பனை செய்து விலை ஏற்றத்தை தடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். ஏழைகளை பாதுகாத்த அரசு அண்ணா திமுக அரசாங்கம். இன்றைக்கு விலைவாசி என்பது மிக மிக முக்கியம். இன்னைக்கு அந்த விலைவாசி கட்டுப்படுத்த அந்த அரசு தவறிவிட்டது. ஆனால் எப்பொழுது பார்த்தாலும் இன்றைய முதலமைச்சர் குடும்பத்தை பற்றி தான் சிந்திப்பார். குடும்பத்தில் இருக்கின்றவருக்கு யாருக்கு அதிகாரமாக கொடுக்க வேண்டும், குடும்பத்தில் இருக்கின்றவருக்கு என்ன கட்சியில பதவி கொடுக்க வேண்டும், இதுதான் இன்றைய முதலமைச்சருடைய சிந்தனை. நாட்டு மக்களை பற்றி கவலைப்படாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் என்பதை நாம் உணர வேண்டும். சிந்திச்சு பாருங்க. ஆட்சி பொறுப்பேற்று 4 ஆண்டு நிறைவு பெற்று விட்டது. கிட்டத்தட்ட 51 மாத காலம் நிறைவு பெற்று விட்டது. இந்த 51 மாத காலத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் விலை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுத்தாங்களா? இல்ல. எடுத்தாங்களா? அது மட்டுமல்ல, கொரோனா காலம், இந்த கொரோனா காலத்தில் கூட விலைவாசி உயரமா பார்த்துக்கிட்டோம். புயல், விலைவாசி உயரல. அதோட அண்ணா திமுக ஆட்சியில் கடுமையான வறட்சி இருந்தது. அந்த வறட்சியான காலத்தில் கூட விலைவாசி உயராம இன்னைக்கு மக்களை பாதுகாத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். எப்பொழுது பார்த்தாலும் மக்களுடைய சிந்தனை
ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் எந்த விதத்திலும் அதிமுக ஆட்சியில் பாதிக்க கூடாது என்ற அடிப்படையிலே அதிமுக அரசு செயல்பட்டது. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவர் அம்மா, இருவரும் தலைவர்கள் ஏழைகளை நேசித்தார்கள். ஏழைகளுக்காக தொடங்கப்பட்ட கட்சி அதிமுக கட்சி. அந்த மக்களுக்கு எப்பொழுதெல்லாம் துன்பம் ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த துன்பத்தில் இருந்து மக்களை விடுபட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வந்து அந்த மக்கள் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று ஆட்சி அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ள, திருட்டு, வழிப்பறிவு நடக்காத நாளே இல்லை. இன்றைக்கு தொலைக்காட்சி திறந்தாலும் சரி, பத்திரிகை திறந்தாலும் இந்த செய்தி தான் பிரதான செய்தியா இருக்குது. இன்றைக்கு அதிமுக ஆட்சியெல்லாம் இன்றைக்கு தொலைக்காட்சியும் சரி, பத்திரிகையும் சரி, தங்கம் என்ன விலை, வெள்ளி என்ன விலைன்னு தான் வரும். இப்ப கொலை நிலவரம் என்னன்னு தான் வருது பத்திரிகை ஊடகத்தில். அப்படிப்பட்ட அவலாட்சி இன்றைக்கு தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி, இப்போ உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு ஒரு விளம்பரத்தால் அடிச்சு வீடு வீடா அதிகாரிகள் வருவாங்க. வந்தாங்களா? வந்தாங்களாங்க? என்ன இதுல 46 பிரச்சனை இருக்குதான், அவரே அடிச்சு கொடுத்துட்டார். திரு ஸ்டாலின் அவர்கள் 4 ஆண்டு காலத்தில் 46 பிரச்சனை கண்டுபிடிச்சதுதான் இந்த அரசாங்கத்தினுடைய சாதனை. அவரே ஒத்துக்கிட்டார். 46 பிரச்சனை மக்களுக்கு இருப்பதாக 4 ஆண்டு காலத்தில் ஆய்வு செய்து கண்டுபிடிச்சு இதில் விளம்பரத்தால் அடித்து வீடு வீடா கொடுத்து இந்த 46 பிரச்சனை மக்களுக்கு ஏதாவது இருந்தால் வருகிற அதிகாரிகிட்ட நீங்கள் தெரிவிச்சீங்களா, சம்பந்தப்பட்ட துறைக்கு தெரிவித்து அதை நிவர்த்தி செய்வதாக திரு ஸ்டாலின் அறிவிச்சிருக்கிறார். இது நடக்குமா? 4 ஆண்டு கும்பகரன் போல தூங்கிட்டு அடுத்த ஆண்டு சட்டமன்ற பொதுத் தேர்தல் வருது. அந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மக்களுடைய வாக்குகளை பெற வேண்டும் என்ற ஒரே அடிப்படையில் இப்படிப்பட்ட தந்திரமா மக்களை ஏமாற்றி மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக திரு ஸ்டாலின் மாடல் அரசு இந்த ஒரு பெரிய நாடகத்தை அரங்கேற்று என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதோட ஸ்டாலின் மாடல் உங்களுடன் ஸ்டாலின் இதுல வாங்கின மனு, உங்களுடன் ஸ்டாலின் வாங்கின மனு நேற்று பேப்பரில் பார்த்திருப்பீங்க, தொலைக்காட்சியில் பார்த்திருப்பீங்க. திருப்புவனம், சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் ஆற்றுல அந்த மனுலாம் வீசி எறியப்பட்டது. இவருடைய மனுலாம் எந்த அளவுக்கு மதிக்கிறான்னு பாருங்க. மக்களுடைய மனுக்களை ஆற்றுல விசிறி எறியப்பட்டு இன்றைக்கு அது தொலைக்காட்சியிலையும் பத்திரிகையிலும் வெளிவந்த செய்தி. இவரெல்லாம் மக்களை காப்பாற்ற போறாங்க. காப்பாற்றுவாங்களா? அதே போல கொரோனா காலத்தில் ஓராண்டு வேலை இல்லாமல் இருந்தாங்க மக்கள். ஏழை மக்கள் பாதிக்கக்கூடாது என்பதற்காக ரேஷன் கடையில் விலையில அரிசி, விலையில சர்க்கரை, விலையில எண்ணெய் கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே நேரத்தில் பள்ளிகள் மூடப்பட்டது, கல்லூரிகள் மூடப்பட்டன. மாணவர் மன உளைச்சல் இருந்தாங்க. ஓராண்டு வீணாகி விட்டதே என்று மன கவலையில் இருந்தாங்க. கல்லூரியில் படித்த மாணவர்களுக்கு ஆன்லைனில் வகுப்பு, அதே போல ஆன்லைனில் தேர்வு. நல்லா படித்து பட்ட படிப்பில் நிறைய பேர் பல ஆண்டுகளாக டிகிரி வாங்காம இருந்தாங்க, டிகிரி வாங்கினாங்க. பட்ட படிப்பு பிடிச்சு பட்டம் பெற்றாங்க. மாணவர்கள் ஆல் பாஸ் போட்டு கொடுத்தோம்ல. இது அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது மக்களுக்கு கிடைக்கப்பட்ட நன்மை, மாணவர்களுக்கு கிடைக்கப்பட்ட நன்மை, தொழிலாளர்களுக்கு கிடைக்கப்பட்ட நன்மை, ஏழை எளிய மக்களுக்கு கிடைக்கப்பட்ட நன்மை அதிமுக ஆட்சியில் தான் பார்க்க முடியும். அதே போல ஏழை எளிய மக்கள் நிறைந்த பகுதி, இந்த ஏழை எளிய மக்களுக்கு அற்புதமான கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும் அதிமுக ஆட்சி. வீடு இல்லாத மக்களுக்கு அதிமுக அரசு வந்தவுடன் அந்த வீட்டிடம் வாங்கி அவர்களுக்கு அற்புதமான வீடு கட்டி கொடுக்கப்படும். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் அந்த ஏழை மக்களுக்கு அற்புதமான கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதே போல ஒவ்வொரு தீபாவளி பண்டிகை வருகின்ற பொழுதும் நம்முடைய தாய்மார்களுக்கும் பெண்களுக்கும் அற்புதமான சேலை வழங்கப்படும். அதிமுக ஆட்சி வந்தவர்களுக்கு சேலை வழங்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். இன்றைய தினம் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியில் பல திட்டங்களை அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றுகிறோம். திருப்பரங்குன்றத்தில் 24 மணி நேரம் அரசு மருத்துவமனை இயங்க அமைக்கப்பட்டது.
மாநகராட்சி மருத்துவமனை உள்ளிட்ட மருத்துவ முறை மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. அரசு பள்ளிகள் நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளியா தரம் மேம்படுத்தப்பட்டன. முல்லை பெரியார் குடித்திட்ட பணிகள் இங்கே மேற்கொள்ளப்பட்டது. பாண்டி கோயில் முதல் கப்பலூர் வரை 27 கிலோமீட்டர் நீளமுள்ள சுற்றுச்சாலை அமைக்கப்பட்டது. அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து நெரிசல் இல்லாத ஒரு பகுதியாக அமைச்சு கொடுத்தோம். அண்ணா பொறியியல் கல்லூரி அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்டது. அன்னை தெரசா பல்கலைக்கழக துணை அலுவலகம் கட்டப்பட்டது. மருத்துவ ஆராய்ச்சி நிலையம் கட்டப்பட்டது. வட்டாட்சியர் அலுவலகம் கட்டப்பட்டது. திமுக ஆட்சியில் வந்தவர்கள் அண்ணா திமுக ஆட்சியில் செய்த பணி ஆர்டிஓ அலுவலகம் கட்டி அவர் ஸ்டிக்கர் ஒட்டி திறந்தாங்க. திமுக ஆட்சியில் கிடப்பில் போட்ட பணிகள் திருப்பரங்குன்றம் மலைக்கு ரோப் கார் வசதி செய்யப்படும் சொன்னாங்க, செய்யல. கிரிவலப்பாதை மேம்படுத்துன்னு சொன்னாங்க, செய்யல. அவனியாபுரம் பைபாஸ் முதல் நெல்பேட்டை வரை உயர்மட்ட பாலம் கட்டுன்னு சொன்னாங்க, அந்த கோரிக்கையில் நிறைவேற்றல. பிரகனூர் ரவுண்டானா பகுதி உயர்மட்ட பாலம் கட்ட வேண்டாங்க, அதுவும் செய்யலை. அதே போல் திராவிட முன்னேற்ற அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எங்கே திருப்பரங்குன்றம் பகுதியில் பாதாள சாக்கடை திட்டம் அந்த பணியில் துவக்கி ஆமை வேகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. அதிமுக ஆட்சி அமைந்த பிறகு விரைவாக வேகமாக இந்த பணி நிறைவு பெற்று செயல்படுத்தப்படும் செய்தியை சொல்லி, அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த பிறகு இந்த பகுதியில் விவசாய பிரிவு மக்கள் மல்லிகைப்பூ சாகுபடி அதிகமாக செய்கிறாங்க. ஒரு சில காலகட்டத்தில் அந்த மல்லிகைப்பூ வீழ்ச்சி அடைந்து வருகிறது. இதனால் விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க. அந்த வீழ்ச்சியிலிருந்து விவசாயிகளை காப்பாற்றுவதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்களுடைய துணையோடு அடுத்த ஆண்டு அமைகின்ற பொழுது அந்த விவசாயியுடைய கோரிக்கை அடிப்படையில் அந்த மல்லிகை சென்ட் தொழிற்சாலை அமைக்கப்படும். இந்த பகுதியில் நம்முடைய பகுதியில் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.